திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முருக பக்தர்களாகிய நாம் நான்வெஜ் சாப்பிடலாமா, நான் எப்படி அசைவத்தை விட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்லாம். அது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. சாப்பிடலாம்னா சாப்பிடலாம், சாப்பிடாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடல் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக சில விஷயத்தில் நான்வெஜ் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக சாப்பிட தான் ஆகணும். அதனால் நம்ம அதை தவிர்க்க முடியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் ஒரு எப்படி சொல்லலான்னா, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஒரு வெள்ளி செவ்வாய், பௌர்ணமி, கிருத்திகை, அப்புறம் பிரதோஷம், அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் சதுர்த்தி அந்த மாதிரி நாட்களில் சாப்பிடாமல் இருக்கலாம். நான் எதுக்காக நான்வெஜ்ஜை விட்டேன் அப்படின்னா, வேல்மாறல் தான் காரணம். நான் முதல் முறையாக 21 நாட்கள், ஆக்சுவலாக 48 நாளுக்கு நான் பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கு இடையிலே சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் நான் 21 நாளோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த 21 நாட்களும் எப்படி இருந்தது அப்படின்னு அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ஃபஸ்ட் டைம் நான் 21 நாள் வேல்மாறல் பூஜை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ, அப்போ நான் வேல் இல்லை, ஜஸ்ட் அந்த புக்கு மட்டும்தான் நான் வாங்கி நான் படித்தேன். அப்போ நான் அந்த 21 நாட்களும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தபோது என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு ஹாப்பி, மனசுக்கு ஒரு ஹாப்பி, என்னை சுற்றி எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கிற மாதிரியே இருந்தது அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், வேல்மாறல் படிப்பேன், அப்புறம் சாப்பிடுவேன், படிப்பேன், அந்த மாதிரியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, தைப்பூசத்துக்கு 48 நாட்கள் நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாம நாங்கள் இருந்தோம். எல்லாருமே வீட்டில் ஹஸ்பண்டு, குழந்தைங்க எல்லாருமே நாங்கள் இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த முதல் முறை பண்ணும்போது இருந்த அந்த மன நிம்மதி 2வது முறை பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. அது எப்படி சொல்கிறது, ஒரு மன நிறைவோடு அது படிக்க முடியல. சரி, முடிஞ்சுது. விரதமும் தைப்பூசம் விரதமும் முடிஞ்சது, நல்லபடியாக முடிஞ்சுது. ஆனால் எனக்கு கோயிலுக்கு அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் போக முடியல. ஆனால் என்னோடய வேண்டுதல் முருகப்பெருமான் கண்டிப்பாக அதை நான் இன்னொரு வீடியோ பதிவில் நான் போடுறேன். என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் தைப்பூசம் முடிஞ்சோன்னா அப்புறம் நாங்கள் ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் நான் சாப்பிட்டேன். திருப்பியும் அதே ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருந்தது. என்னென்னா, நான்வெஜ் சாப்பிட்டோன்னே நம்ம முருகனை விட்டு எனக்கு ஒரு ஃபீல் அது. ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தது. அந்த டைமில் வேல்மாறல் படிக்க முடியாது. நான் எப்போன்னா அந்த வேல்மாறல் படித்ததுக்கப்புறம் திருத்தணிங்கிற அந்த 4 வரியை நான் எப்போவுமே சொல்லிகிட்ருப்பேன். அது மாதிரி துதிக்கும் அடியவருக்கு அது அடிக்கடி சொல்லுவேன். தளத்தில் உள்ள கனத்தொகுதி அந்த பாட்டு அடிக்கடி சொல்லுவேன். பழுத்தமுது அது சொல்லுவேன். பனைக்கை மிக படக்கரடா அந்த பதியங்கள்லாம் நான் தோன்றப்ப நான் மனசில் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு இந்த நான்வெஜ் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, முருகனை விட்டு எனக்கு ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா திருப்புகழ் படிக்க முடியாது, வேறு குமாரசவம் படிக்க முடியாது. இந்த பதியங்களை என்னால் படிக்க முடியல. அது எனக்கு எப்படின்னா, முருகனை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி. எங்கள் முருகன் வேறு வீட்லேயும் நான் ஒரு வேறு வீட்லேயும் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், தனியாக குடும்பமாக அப்படியே பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வேல்மாறல் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த விரதங்கள்லாம் நான் இருக்கும்போது முருகன் என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடும்போது அப்போ நம்ம சாப்பிட்டோன்னா அடுத்த நாள் குளிக்கணும், குளிச்சுட்டு அவ்வளோ நேரம் நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணவே முடியாது. எனக்கு ஐயோ நான்வெஜ் சாப்பிட்டோமே நம்ம எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இஷ்யூ வந்தது, ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதோடு நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம ஏதாவது ஒன்றை தான் நம்ம டிசைட் பண்ணணும். என்ன சாப்பாடு, நான்வெஜ் அப்படின்னு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சாப்பாடு முக்கியமாக தெரில. முருகன் தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சார். சரி நம்ம விட்டுருவோம் அப்படின்னு நான் முருகன் முன்னாடியே சங்கல்பம் எடுத்துக்கிட்டேன். நான் விட்டுறேன்ப்பா, நீ இதை தான் விரும்புகிற அப்படின்னு. ஏன்னா என்னால் நான்வெஜ் சாப்பிட முடியாமல் இருக்குங்கிற கற்பனை கனவு கூட பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு நான்வெஜ் அவ்வளோ பிடிக்கும். சென்னையில் இருக்கிறதுனால பிரியாணி நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன். பிரியாணி இப்போ வீட்டில் செஞ்சுட்டே இருப்போம்.
எ ம் என்ன சொல்றது? அது எப்படி விட்டேன்னு எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. ஏன்னா பல டைம்ல நான் முன்னாடிலாம் நெறைய டைம் நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இத ஏன்னா நம்ம அ ப நம்ம பதிகங்கள்லாம் படிக்கிறோம். இத சாப்பிடுறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு முடியவே இல்ல. இந்த மாரி ஒரு சூழ்நிலைய முருகன் குடுத்து வேல்மாறல்ங்கிற ஒரு அ அற்புதம் செஞ்சது தான். இதுவும் என்னுடைய வாழ்க்கையில வேல்மாறல் செஞ்ச அற்புதம் தான் நான் சொல்லுவேன். வேல்மாறல் படிக்கணுங்கிறதுக்காக கடவுளோட பதிகங்கள நான் பாராயணம் பண்றதுங்கிறதுக்காக தான் நான் கண்டிப்பா நான்வெஜ்ஜ விட்டேன். கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா உங்களாலயும் விட முடியும். முயற்சி பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும்னா, அதனால ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆனா முயற்சி பண்ணுங்க. முருகனுக்கு உகந்த நாள்ல வந்து மேக்ஸிமம் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சு குடுங்க. நான் இப்ப வீட்ல பசங்களுக்கெல்லாம் நான் செஞ்சு தான் குடுப்பேன். அதனால அப்படி இருந்துமே எனக்கு ஒரு மாரி இருக்கும். ஏன்னா குளிச்சுட்டு தான் நான் அப்புறம் அடுத்து பதிகம் படிக்க நான் ஆரம்பிப்பேன். வேல்மாறல் படிக்க நான் ஆரம்பிப்பேன். எனக்கு எனக்கும் கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கு. மெடிசின் எடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம வெஜ்ல அது மாரி ஃபுட்ட நம்ம எடுத்துக்கலாம். அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. நீங்களும் என்ன போல நான்வெஜ் சாப்பிடுறத விட்டுட்டீங்களா? அப்டின்னா நீங்க கமெண்ட்ல எனக்கு டைப் பண்ணுங்க. எந்த மாரி சூழ்நிலையில விட்டீங்க? எதுக்காக விட்டீங்கிறத நீங்க கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட நான் விட்டது வந்து இந்த வேல்மாறல் படிக்கணுங்கிற அந்த காரணத்துக்காக தான். முருகன் என் கூட இருக்கணுங்கிற அந்த காரணத்துக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முருக பக்தர்கள் அனைவருக்கும்